சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ் சேது வீட்டுக்கு வரவும் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. இவதுக்கு இப்ப இங்க வந்தா விடிய விடிய 2 பேரும் வீடியோ கால் பேசினது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாளா? தமிழ் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்ல கேட்டு வாசல்ல தான் தமிழுக்கு ஆளே வச்சாங்க. அதுக்கே வந்து ஐஸ்வர்யாவை தடுக்கவும் அப்பதான் என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அவ பிள்ளைய பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, அம்மாச்சி போதும், நீங்க இவளுக்கு வக்காலத்து வாங்கின வரைய போதும், இவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வராளா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவோ அப்பதான் ஈஸ்வரி, அம்மாடி ஐஸ்வர்யா நீ எதுக்கு அவளை தடுத்துக்கிட்டு இருக்க, அவளே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லி சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணிட்டு போனவா அவளே வெக்கம் மானம் எல்லாத்தையும் உதுத்துட்டு போய் தான் இப்ப இந்த வீட்டு பக்கம் வந்திருக்கா, நீ விடுமா, அவ உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல அப்பதான் தமிழ், அம்மாச்சி நான் கேட்டு வாசல்ல நிக்கிறேன், நீங்க போய் அழகரை மட்டும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அப்பதான் அப்பத்தா, அடியே இவ்வளவு தூரம் வந்துட்ட, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வராதுக்கு என்னப்ப, நீ வா, இவளுக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தா தமிழ் கைய பிடிச்சு கூட்டிட்டு போக, அம்மாச்சி விடுங்க அம்மாச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டே வர வாசல்ல தமிழ் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உள்ள வந்து சொல்லவும் வேகமா ராஜாங்கம் மோகனா மலரு சேதுமே மீனாட்சியை பாக்குறதுக்காக இங்க கையில அழகரை தூக்கிக்கிட்டு வேகமா வராரு. அழகரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தமிழ் சேது பக்கத்துல போக, மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேதுவும் மீனாட்சி பக்கத்துல வர 2 பேரும் பார்த்தா மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. சேது கையில இருக்கிற குழந்தைய தமிழ் வாங்கிக்கிற, தமிழ் கையில இருக்கிற குழந்தைய சேது வாங்கிக்கிற, 2 பேரும் மாத்தி மாத்தி குழந்தைய வாங்கிக்கிறவும் தமிழ் வேகமா அழகரை பார்த்து முத்தம்லாம் கொடுத்து கொஞ்சவும் சேதுவும் மீனாட்சியை பார்த்து முத்தம்லாம் கொடுத்து கொஞ்சவும், அம்மாச்சி நான் வந்தேன், குழந்தைய பார்த்துட்டேன், நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழகரை கொடுத்துட்டு மீனாட்சியை கையில வாங்க, மீனாட்சியும் அழகரும் பார்த்தா 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. 2 குழந்தைகளும் மாத்தி மாத்தி கையை பிடிச்சிக்கிட்டு கையை விடாம அழுதுகிட்டே இருக்கவோ சேதுவுக்கும் தமிழுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. பாருங்க 2 பிள்ளைகளும் ஒண்ணு மண்ணா இருந்ததுங்க, அதை ஏன் இப்படி போட்டு பிரிச்சு பாடா படுத்துறீங்க, அடியே தமிழ் உன் கோபத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வையிடி, பிள்ளைகளுக்காவது கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வாடி, கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாண்டி, பார் 2 பிள்ளைகளும் பெரிய மனசு இல்லாம 2ம் கடந்து அழுதுகிட்டு இருக்கு, குழந்தைகள் இப்படி ரொம்ப நேரம் அழுக விடக்கூடாது தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல அப்பதான் ராஜாங்கமும் பார்த்துட்டு, அம்மா தமிழ் செல்வி உள்ளவாமா வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் கூப்பிட மோகனாவும் தமிழ் உள்ளவாமா தமிழ் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட அப்பதான் சேதுவும் மீனாட்சிக்காகவும் அழகருக்காகவும் உள்ளவா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சேதுவும் தமிழை கூப்பிட ஐஸ்வர்யா ஈஸ்வரி 2 பேத்துக்கும் பார்த்தா வயிறு சும்மா பத்திக்கிட்டு எரியுது. மாமா என்ன மாமா உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க வந்தது அழகரை பாக்குறதுக்காக வந்தாங்க, பார்த்தாங்க, முடிஞ்சிருச்சு, 2 குழந்தைங்களை ஏதோ கையை பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறதுக்காக அவங்கள உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும் அப்பதான் ராஜாங்கம், ஐஸ்வர்யா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, வீட்டு வாசல்ல நம்ம வீட்டு எதிரியே வந்து நின்னாலும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுதான் இந்த வீட்டு வழக்கம், அதனால தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வரலாம், தமிழ்ச்செல்வி ஒன்னும் நமக்கு எதிரியும் கிடையாது பகையாளியும் கிடையாது, ஏதோ ஒரு மனசு தாபம் கருத்து வேறுபாடு அவ்வளவுதான், நேரங்காலம் சரியில்லாம போயிருச்சு, ஏதேதோ பிரச்சனை நடந்துச்சு, எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு பிள்ளைகளுக்காவது தமிழ் உள்ளவாமா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிட தமிழும் சரின்னு சொல்லிட்டு அழகருக்காகவும் மீனாட்சிக்காகவும் உள்ள வராங்க. சேதுவும் தமிழும் ஆளுக்கு கையில ஒரு குழந்தையோட வாசப்படியில 2 பேரும் ஒரே மாதிரி கால் எடுத்து வைக்க அப்பதான் அதை பார்த்துட்டு பூரிச்சு போறாங்க. இந்த 2 பிள்ளைகள் மூலம் இவ எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுன்னு சொல்லி சூடத்தை எடுத்து சத்தியம் பண்ணிட்டு போனவ இப்ப மறுபடியும் பிள்ளைகளுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, இது இப்படியே நிலைச்சிருக்கிற மாதிரி கடவுளே நீதான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பதா சாமியை கும்பிட்டு வீட்டு வாசல்ல நிக்க அப்பதான் ராஜாங்க பார்த்துட்டு, என்ன ஆத்தா நீ மட்டும் வாசல்ல நிக்கிற, நீ உள்ள வா ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கூப்பிட, இல்ல நான் வந்தது அழகருக்காக தமிழ்ச்செல்விக்காக, நான் வரலைனா அவ கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டா, நான் அழுத்தி கூப்பிட்டதுனால மட்டும்தான் அவ இங்க வந்தா, நான் வந்தது அவளுக்காகத்தான், அதனால நான் இங்கே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஏன் ஆத்தா நான் அப்படி உனக்கு என்ன ஆத்தா நான் செஞ்சிட்டேன், ஏன் ஆத்தா என் மேல உனக்கு இம்புட்டு கோவம், உன் மகனுக்காக இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டியா ஆத்தா, தமிழ்ச்செல்வி எல்லா கோபத்தையும் மறந்துட்டு அவ பிள்ளைக்காக அவ உள்ள வந்தா, ஆனா நீ எனக்காக உன் பிள்ளைக்காக நீ வரமாட்டியா ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கண்கலங்கி கேட்க அப்பத்தான் மனசே உடஞ்சு போயிடறாங்க. ஐயா அழுகாதையா, எதுக்கு நீ இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, பின்ன என்ன ஆத்தா
ஏன் ஆத்தா நீ இப்படி செய்யற? இது ஓ வீடு ஆத்தா. ஓ வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு யார கேட்கணும்? என் மேல என்ன கோபம் இருந்தாலும் மன்னிச்சிரு ஆத்தா. ஒரு தடவை வீட்டுக்குள்ள வா ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கூப்பிட, ராஜாங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுனால அப்பத்தாவும் சரி வரேன் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா உள்ள வராங்க. தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்குள்ள வராங்க. ஆமா, இன்னைக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, ஐஸ்வர்யா முகமே இல்லாம தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்ல, தமிழ் இன்னைக்கும் உனக்கு பிறந்த நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லவும், ஆமாக்கா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வாழ்த்துக்கள் சொல்லவும், தேங்க்ஸுக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, அப்பதான் கருப்பு சும்மா இருக்காம ஒரு கேக்கோட வராரு. அத்தா தமிழ், இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல இந்த அண்ணனுடைய பிறந்தநாள் பரிசுது, இந்தாத்தா இந்த கேக்கை வெட்டு அப்படின்னு சொல்லி இங்க கருப்பு கொடுக்கவும், அப்பதான் ஈஸ்வரி பார்த்துட்டு கருப்பு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஏன் இன்னைக்கு தமிழுக்கு பிறந்த நாளுக்கா, அதனால கேக்கு வாங்கிட்டு வந்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், அப்பதான் கருப்பு நல்ல விஷயம் செஞ்சிருக்க, 2 பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வர பிறந்த நாள் இது, அடியே தமிழ் கேக்க கட் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், தமிழ் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்பதான் மலரு மோகனா எல்லாரும் சேர்ந்து தமிழ் கேக்க கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லவும், தமிழும் கேக்க கட் பண்றாங்க. பண்ணி அப்பத்தாவுக்கு ஊட்டி விடுறாங்க, மலருக்கு ஊட்டி விடுறாங்க, 2 குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறாங்க, சேதுவுக்கும் கையில எடுத்து கொடுக்கறாங்க. சேதுவும் கேக்க கட் பண்ணி தமிழ் கையில கொடுக்காம தமிழ் வாயிலேயே ஊட்ட போறாரு. இத பார்த்ததும் ஐஸ்வர்யாவுக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பதான் தமிழ் கேக்க வாங்காம சேதுவையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுவரையே சேது கூட பிறந்த நாள்லாம் கொண்டாடினதை தமிழ் நினைச்சு பாக்குறாங்க. கையில மீனாட்சியை தமிழ் தூக்கி வச்சிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் வாங்காததுனால சேது அந்த கேக் எடுத்து மீனாட்சிக்கு ஊட்டி விடுறாரு.